நீ இங்க கம்பெனி உட்கார்ந்துருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஸ்கூலுக்கு போற எல்லாருமே பாஸ் ஆகிறது இல்ல. படிச்சு சரியான மதிப்பெண்கள் எடுத்தா மட்டும்தான் என்ன ஆகுறாங்க, அடுத்த கிளாஸ்க்கு போறாங்க. அப்படிதான் தேவாலயத்தில் வந்து உட்காருகிற நீ எல்லா காரியத்திலும் சரியாக இருந்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். அல்லேலூயா. நானும் பீஸ் கட்டினே, நானும் தான் யூனிஃபார்ம் போட்டனே, நானும் தான் கரெக்டான டைமுக்கு வந்தேன், எல்லாம் பண்ணுனேன். ஆனா அவன் படிச்சு எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்தா, நீயே ஃபெயில் ஆன. அப்ப இந்த கிளாஸ்ல தான் இருக்கணும். அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். வந்து உட்கார்றதுனாலயோ இல்ல, கற்றுக்கொண்டியா, அத பிராக்டிஸ் ஆனியா, பரிசுத்தமானியா, பூரணமானியா, ஆவியில நிரம்பணையா, ஞானஸ்நானம் எடுத்தையா, கர்த்தர் சொல்லுகிற வாழ்க்கை வாழுகிறாயா, விழித்திருக்கிறாயா, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிட்டீனா, கர்த்தர் உன்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சபையில இருக்கங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எப்படி ஆயத்தமா இருக்கீங்கங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணும், எல்லா அசுசியும் நீங்கி பரிசுத்தமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.